Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. இந்த வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NIACL நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இங்கேருந்து அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நாளையிலேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து February 15th வரைக்கும். ஆல்ரெடி இதோட ஷார்ட் நோட்டீஸ் வந்துருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இந்த மந்த் எண்டில் வந்துரும்னு சொல்லிட்டு. அதே போல் வந்துருச்சு. 300 வேக்கன்சிஸ்க்கான நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடோட அசிஸ்டன்ட் போஸ்ட். நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்டும் டெஃபினட்டாக இதை எழுதலாம். சேம் சிலபஸ் தான். மெயின்ஸில் ஜென்ரல் அவேர்னஸில் வரக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸே 3 செக்ஷனாக வரும். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, பேங்கிங் அவேர்னஸ்னு பேங்க் எக்ஸாமில் அந்த 3 செக்ஷனில் ஒரு செக்ஷன் மட்டும் ரிப்ளேஸ் ஆகுது, அவ்வளோதான். ஜென்ரல் அவேர்னஸில் வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வரும் இதில் அவ்வளோதான். மற்றபடி சேம் சிலபஸ் தான், சேம் பேட்டர்ன் தான். இதில் இன்டர்வியூ கூட இல்லை. இதில் வந்து அசிஸ்டன்ட் தான், பட் ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸ் ஸ்கோர் தான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோராக இருக்கும். இன்டர்வியூ கூட இல்லை. ஸோ மறக்காமல் எல்லாரும் இதுக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நிறைய வேகன்சிஸ் ஆல்ரெடி நான் இன்சூரன்ஸ் செக்டர்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் குவான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தாராளமாக நம்மளுடைய இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். குவான்ஸ் A to Z சீரிஸ் இப்போ லைஃப் டைம் பேக்கில் இருக்குது. கைஸ் கரெக்டாக February 10 மார்ச் 1 முன்னாடி சொல்லியிருந்தேன். February 10ஓட இந்த லைஃப் டைம் பேக் இருக்காது. அதாவது 10க்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் பேக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த லைஃப் டைம் பேக்குன்ற ஒரு ஆப்ஷனே வந்து இதில் இருக்காது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 1 year or 6 months வேலிடிட்டி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 777 ஆஃபர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய பேர் ஆஃபர் கேட்டிருந்தீங்க. ஸோ 1 day ஆஃபராக 777 ஆஃபர் இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு நைட்டோட இந்த 777 ஆஃபர் முடிஞ்சிடும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு குவான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் வந்துடலாம். ஸோ இதில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் எவ்வளோ இருக்கணும், செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் பேமெண்ட்டுக்கும். சரியா? நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. February 1 ஸ்டார்ட் பண்ணி February 15th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ரெண்டுமே இன்க்ளூசிவ். February 1 February 15க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. 15th வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், Tier 1 எக்ஸாமினேஷனை ப்ரிலிம்ஸு. ஓகே, அது எப்போ அப்படின்னா டேட்டோட கொடுத்துட்டாங்க. March 2 இருக்க போகுது. சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தாராளமாக இன்னும் ஒரு 1 month இருக்குது, 30 days கிட்டே இருக்குது. ஸோ March 2 வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. லாஸ்ட்டாக இங்கே பாருங்களேன், 2018 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. 2018 ஜூலையில் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது நிறைய பேரோட லைஃப் சேஞ்சிங் நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஒரு 300 பேரோட லைஃப் சேஞ்சிங் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அந்த 300 பேரில் ஒருத்தராக நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, Tier 2 அது மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லுவோம். ஸோ அது எப்போன்னா அது எப்போன்றதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதினதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கரெக்டாக ஒரு 7 daysக்கு முன்னாடி, மெயின்ஸ் இன்னும் ஒரு 7 நாளில் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு கால் லெட்டரோட உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகே, ரிசல்ட் வந்துட்டாலே நீங்கள் மெயின்ஸுக்கு தயாராவீங்க. டேட் எப்போன்றது ஒரு 7 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கால் லெட்டர்ஸ்மே இப்போ ப்ரிலிம்ஸோட கால் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 daysக்கு முன்னாடி, March 2 முன்னாடி ஒரு 7 நாளுக்கு முன்னாடி நீங்கள் கால் லெட்டர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? March 2 வந்து ப்ரிலிம்ஸ் இருக்குது. அடுத்து கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 weeksல வந்து மெயின்ஸும் வந்துடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நெக்ஸ்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா? கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். அசிஸ்டன்ட் அப்படின்றனால SO அப்படின்னா தான் ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இதில் இருக்கணும். அசிஸ்டன்ட் நீங்கள் என்ன டிகிரி வேணால், என்ன டிசிப்ளின் வேணால் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு SSC HSC இதில் வந்து கிராஜுவேஷன் லெவலில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணுமா. இது எல்லாருலேயுமே இருக்கிறது தான். இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா January 1, 2024 இந்த டேட்லேயே உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்னா சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அப்போ கரண்ட்டாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதாவது ஃபைனல் இயர் ஆஸ்பிரன்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் படிப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறம் தான் வரும். அதனால் இப்போ வந்து நீங்கள் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். இது 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். சரியா? ரீஜனல் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடோட ரீஜனல் லாங்குவேஜ் என்ன? லெட்டர்ஸ் எல்லாம் விசிபிளாக இல்லையா?
எனக்கே விசிபிளாக அல்ல, கண்ணு தெரிய மாட்டேங்குது. விசிபிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியுதுல்ல? ஓகே. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் ரீடிங் ரைட்டிங் தமிழ்நாடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 3மே தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இது ஃபைனலாக ஒரு டெஸ்ட்டாக நடக்கும். இதுலேருந்து உங்களுக்கு மார்க்ஸ்லாம் கிடையாது, பட் அது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். அது அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங். ஒருவேளை நீங்கள் மெயின்ஸ் கூட கிளியர் பண்ணி ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது நான் இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் தமிழ் தெரியாமல் இந்த இதுக்கு சவுத் கேட்டகரியில் தமிழ்நாட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால எழுத தெரியல, பேச தெரியல, படிக்க தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க மெயின்ஸில் ஸ்கோர் வச்சுருந்தாலும் அவங்களால இங்கே வர முடியாது. சரியா? ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் மஸ்ட்டு, இது 3 தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தமிழ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் தான், தமிழ்நாடு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா. அதுக்கப்புறம் பாருங்கள், 2024-11 இந்த டைமில் கேல்குலேட் பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் வந்து மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இருக்கணும். இது போக இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் இந்த கிரிட்டீரியா. நீங்கள் ஓபிசி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 years ரிலாக்ஸேஷன், அதாவது அப்பர் ஏஜ் லிமிட்டில் 3 years 33 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். எஸ்சிஆர் எஸ்டி கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years இருக்கும். இது போக இன்னும் ஒரு சில இது இருந்துச்சு, பிடபிள்யூஎஸ்க்கு, அதுக்கப்புறம் விடோட் பர்சன், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே இருக்கிறவங்க எழுதணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் எலிஜிபிளான்றதை நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இந்த டேட் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா, அதாவது நீங்கள் ஏஜை விட இந்த டேட்க்கு முன்னாடி பிறந்திருந்தா எழுத முடியாது. அதாவது 1994 January 2 இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 1994 January 1 பிறந்து ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரியா? இந்த டேட் இதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். சரியா? இந்த டேட்டும் இன்க்ளூசிவ் தான். அதே போல் 2003 January 1 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. இதுதான் சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நாட் ரீஃபண்டபிள். ஓகே. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா திரும்பலாம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் போய் எழுதினாலும்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னைக்குலேருந்துனா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 15th வரைக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த கேட்டகரிக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும்தான், அதுக்கு 100 rupees பே பண்ணால் என்எஃப். ஓகே. ஆல் கேண்டிடேட்ஸ் அதர் தேன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 850 நீங்கள் பே பண்ணணும், inclusive of GST, application fee and intimation charges. Okay. Next. ஓகே. ஸோ இப்போ தான் மெயின் இதுக்கு வரும், செலெக்ஷன் ப்ரொசீஜர். என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் இருக்கும், நான் சொன்ன மாதிரி மெயின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மெயின்ஸில் நீங்கள் ஒரு கட் ஆஃப் இருக்கும். மெயின்ஸ் கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு மார்க்லாம் போட மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு எழுத தெரியுதா, பேச தெரியுதா, படிக்க தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகே. அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இந்த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு போஸ்டிங் உண்டு. சரியா? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸுக்கு ஒரு கட் ஆஃப், அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு பேச தெரியல, ஏதோ ஒரு வேறு இப்போ தமிழ்நாடு கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா போஸ்டிங் கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு தமிழ் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்கிறாங்கன்னா படிச்சுடுவீங்கல்ல, பேச சொன்னால் பேசிடுவீங்கல்ல, எழுத சொன்னால் எழுதிடுவீங்கல்ல, அவ்வளோதான். ஓகே. எஸ். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன். இல்லை நான் ஃபோக்கஸ் சரியாக பண்ணலையா, லேப்டாப் தூரத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரியல. ஓகே. ஓரளவுக்கு கிளியராக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன் அஸ் யூஷுவல் பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் தான். உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு டெஸ்ட் செக்ஷனாக இருக்கும், ரீசனிங் ஒரு செக்ஷனாக இருக்கும், அண்ட் தென் குவான்ஸ் ஒரு செக்ஷனாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா 30 கொஷின் வரும், 30 மார்க்ஸ். அண்ட் இது செக்ஷனல் டைமிங், டோட்டலாக 1 hour நடக்கும் டெஸ்ட்டு, இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு. ஸோ அதில் 1 hour அப்படின்னா 60 minutes, 20 minutes ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நடக்கும். ஸோ 20 minutes பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் செக்ஷனுக்கு இருக்கும் 30 மார்க்ஸு 30 கொஷின்ஸு. ஓகே. நெக்ஸ்ட் ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா அதே 20 minutes, பட் 35 கொஷின் 35 மார்க்கு. அண்ட் டெஸ்ட் ஆஃப் நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுதான் 35 கொஷின் 35 மார்க்ஸ் 20 minutes. ஓகே. செக்ஷனல் டைமிங் தான். அண்ட் டோட்டலாக 100 கொஷின் 100 மார்க்ஸ் 60 minutes. இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் என்ன, பேங்கிங் எல்லாருக்குமே இருக்கிறது தான், 1/4. நீங்கள் 4 கொஷின் தப்பாக எழுதுனீங்கன்னா
ஒரு கொஷின் ரைட்டாக எழுதுனதுக்கான மார்க் போயிடும். சரியா? அதாவது 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. 2 கொஷின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்கன்னா 0.5 மார்க்ஸ் போயிடும். அதனால கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ளூக்லலாம் அட்டன் பண்ணிட்டு வரக்கூடாது. நெகட்டிவ் மார்க் இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வரலாம். பட் நெகட்டிவ் மார்க் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தப்பாக பண்ணுற ஒவ்வொரு ஆன்சரும் நீங்கள் ரைட்டாக பண்ண ஆன்சரை அஃபெக்ட் பண்ணும். அதனால் 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சரியா? பேங்கிங் ப்ரிலிம்ஸ் மாதிரியே தான், ப்ரிலிம்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட், நீங்கள் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும். மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்லாம் கிடையாது, ஒன்லி அப்ஜெக்டிவ் மட்டும்தான். அதில் பாருங்கள் 2 hours டியூரேஷன். அண்ட் இந்த 2 ஹவர்ஸில் ஒவ்வொருக்குமே செக்ஷனல் டைமிங்னு சொல்லிட்டாங்க. பட் செக்ஷனல் டைமிங்கே இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் அங்கே ப்ராக்கெட்டில் போட்டாங்க செப்பரேட் டைம் ஃபார் ஈச் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே செப்பரேட் டைம் இருக்கும். டோட்டலாக 2 hours. அது வந்து உங்களுக்கு செக்ஷனல்னா தான் இருக்கும், செக்ஷன் ஆர் காம்போசிட் டைம். ஓகே, வில் கன்சிஸ்ட் ஆஃப் 5 செக்ஷன். ஸோ 5 செக்ஷன் இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி. ப்ரிலிம்ஸில் இருக்க அதே இது அப்படியே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் தான் உங்களுக்கு என்னென்ன இருக்கும், ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்கும். பேங்கிங் அவேர்னஸ் இருக்காது. பட் பேங்கிங் பற்றின நியூஸே கேட்க மாட்டாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ட்ரெண்டிங்கில் பேங்க் பற்றின எல்லா நியூஸும் அதில் வந்துடும். அதனால் நீங்கள் அப்படியே பேங்கிங் படித்ததே தான் படிக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த இன்சூரன்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் படிக்க போகிறீங்க. சரியா? ஸோ கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. 40 கொஷின் 50 மார்க்ஸ், 40 கொஷின் 50 மார்க்ஸ், 40 கொஷின் 50 மார்க்ஸ். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லாத்துக்குமே 40 கொஷின்ஸ் 50 மார்க்ஸு. கைஸ் இது ஃபில் ஆகாமல் இருக்குது, சேம் தான். ஓகே, இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். டோட்டலாக 200 மார்க்ஸு, 200 கொஷின்ஸ் 250 மார்க்ஸ். இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. தவறாக எழுதுகிற ஒரு கொஷினுக்கும் உங்களுக்கு 1/4 ஆஃப் த நெகட்டிவ் மார்க் சொல்லுவாங்க. அதாவது 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். இதுதான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் மட்டும்தான். ஒன்ஸ் மெயின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயின்ஸில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அட்டன் பண்ண சொல்லுவாங்க. தமிழ் பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். தமிழ்நாடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதர் கேரளா அப்ளை பண்ணிங்கன்னா மலையாளம். அந்த ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, என்னன்றதை பார்த்துருவோம். இதெல்லாம் பிடிஎஃப்ல கொடுத்ததா, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல. ஈச் கேண்டிடேட் வில் பி ரெக்வயர்ட் டு அப்டைன் மினிமல் டோட்டல் ஸ்கோர். ஓகே, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் அப்டைன் பண்ணிங்கன்னா மெயின்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு கூப்பிடப்படுவீங்க. பிஃபோர் ஃபைனல் செலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆர்எல்டி டெஸ்ட் இருக்கும். சரியா? நோ செப்பரேட் மார்க்ஸ் வில் பி அவார்டட் ஃபார் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட். எல்லாம் கொஞ்சம் இது ரொம்ப முக்கியம். இந்த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்குன்னு உங்களுக்கு எந்த மார்க்கும்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து திஸ் டெஸ்ட் வில் பி ஒன்லி குவாலிஃபையிங் இன் நேச்சர். குவாலிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபைனல் செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். ஒருவேளை சேம் மார்க் இருக்குது, சேம் எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு 2 பர்சனுக்கு நடுவில் டை வருது அப்படின்னா யார் அதில் சீனியர் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். பெனால்ட்டி இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, 1/4 ஆஃப் த மார்க்ஸ், 1/4னா 0.25 மார்க்ஸ் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு நெகட்டிவ் மார்க்காக கொடுப்பாங்க. எஸ், அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட சேலரி வந்து அந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. 37,000 இன் மெட்ரோ சிட்டிஸ். அசிஸ்டன்ட்கே 37,000னா பார்த்துக்கோங்க. ஸோ 2018க்கு அப்புறம் இப்போ தான் வருது வேகன்சிஸ். மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த குவான்ஸ் கோர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எனி எக்ஸாம். நீங்கள் இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாம் கிளியர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாபிக்ஸில் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு சில பேங்கிங் டாப்பிக்கை மட்டும் விட்டுட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எல்லாருமே இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு அட்வான்ஸ் மார்க்ஸ் இதில் கவர் ஆகாது. அட்வான்ஸ் மார்க்ஸ் நான் செப்பரேட் கோர்ஸாக போடுவேன். ஸோ 1 டே ஆஃபராக உங்களுக்கு 777 போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு கைஸ் வெரி சாரி, நான் மெயின்ஸ்க்கான ஒரு சீரிஸ் கொண்டு வரணும்னு இருந்தேன். அது வந்து ஒரு சில வேறு ஒர்க் ஆயிடுச்சு, வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சுனால கொஞ்சம் அது தடைப்பட்டுருச்சு. நான் நெக்ஸ்ட்டு லைவ் செஷன் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டேன். பிகாஸ் ரெக்கார்டட் செஷன் நிறைய பேருக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. ஒரு ப்ராப்பரான டைமிங்கில் ஒரு அதாவது ஒன்ஸ் குவான்ஸ் A to Z சீரிஸ் பார்த்து பேசிக்ஸ்லாம் தரோம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படும். அந்த ப்ராக்டிஸை அது வந்து போத் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஹை லெவல் கொஷின்ஸு, ப்ரிலிம்ஸ்லேயே இப்போ அப்டேட் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு செஷனாக டெய்லி ஒரு ப்ராப்பரான டைமிங்கில் லைவ் செஷனாக கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் அப்படி லைவ் கொண்டு வரும்போது நீங்கள் என்ன மாதிரி செஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். மெயின்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அட் த சேம் டைம் போத் ரெண்டையுமே சேமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கானது டிஐ அப்ளிகேஷன் சம்ஸில் ஹை லெவல் மட்டும்தான். அது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா பேசிக்ஸை ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் லெவல் கொஞ்சம் அப்டேட்டடான ஒரு சில கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். எடுத்த உடனே பெருசாக கொஷினை மட்டும் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் குவான்ஸ் A to Z சீரிஸ் பார்த்து முடிச்சுட்டு அதோட ப்ராக்டிஸ் செட்டுன்னு கொஞ்சம் போட்டிருப்பேன், அது பாருங்கள். டாப் 1000 அரித்மெட்டிக் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுங்க. அது போக ப்ராப்பராக டெய்லி நம்ம சேனலில் ஒரு ப்ராப்பரான டைமிங்கில் லைவ் கொண்டு போவோம். அப்ளிகேஷன் சம்ஸ் முக்கியமாக அதுதான் நீங்கள் மெயின்ஸுக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை நான் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவில் எந்த டேட்லேருந்து நம்ம கொண்டு போவோன்றதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வெரி சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோவில் கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.